மொட்டை மாடியில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுனால நமக்கு தினமும் போய் துணியை துவைக்க போட்டு அப்புறம் மிஷின் ஆஃப் ஆனோடனே திருப்பி ஒரு தடவை போய் காய போட்டு காஞ்ச துணியை எடுத்துகிட்டு கீழே வர்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி அங்கே வாஷிங் மிஷின் போடுறது தான் ரொம்ப நல்லது. அதோடு இல்லாமல் இப்போ துவைக்கிற கல் மொட்டை மாடியில் போடுறாங்க. அது நம்ம சரியாக நம்மளோட மொட்டை மாடி ரூஃபிங் போடலை, வாட்டர் ப்ரூஃபிங்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ சின்ன ஏரியாவாக இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்ம இந்த 2 செட்டப்பும் வைக்கும்போது எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். நாங்கள் ப்ரீவியஸாக இருந்த வீட்டில் 2வது மாடியில் தான் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸில். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா இருக்கும், ஆனால் கிச்சன் பக்கத்தில் இருக்காது. டைனிங் ஹால்லாம் தாண்டி ஹாலெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் உங்கள் கிச்சனுக்கு ஒட்டின மாதிரியே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வச்சாதான் நமக்கு வெளிப்புழக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ஏஜுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வயசாக ஆக நம்மளால் எல்லா நாளும் மாடியில் போய் ஏறி இப்போ மத்தியானம் தூங்கணுன்னா கூட மாடிக்கு தான் போகணும், ட்ரெஸ் எடுக்கணுன்னா கூட மாடிக்கு தான் போகணும், நம்ம வாஷ் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸை கூட மாடியில் தான் திருப்பி வைக்கணும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கீழே இடம் இல்லை அப்படின்னா மேலே தான் நிறைய இடம் கிடைக்குது அப்படின்னு மாஸ்டர் பெட்ரூம் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கீழே ஒரு சின்ன பெட்ரூம் செட்டப்பாவது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டக்குன்னு ரெஸ்ட் எடுக்கணும், மத்தியானம் தூங்கணும், ட்ரெஸ்லாம் வார்ட்ரோப்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக ஒரு பெட்ரூம் செட்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட டியூப்ளெக்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் தான் நிறைய இடம் கிடைக்குதுன்னு கீழே பெட்ரூமே போட மாட்டேங்கிறாங்க, மாடியில் மட்டும்தான் பெட்ரூம்ஸ் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தினமும் ஏறி இறங்குறது கஷ்டமாக. நீங்கள் வீடு பிளான் பண்ணும்போது நீங்கள் சின்ன வீடாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் பட்ஜெட்டில் முடியும். அப்புறம் ஃப்யூச்சராக எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதுவும் உங்களுக்கு கம்மியாக வரும். வீடு க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடு பெருசாக ஆக நமக்கு டஸ்டிங், க்ளீனிங் அதெல்லாம் நமக்கு அதிகமாக டைம் எடுக்கும். எலக்ட்ரிசிட்டி பில், ஃபர்தர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதுவுமே உங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் வீடு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்னிச்சர் லேஅவுட்டை பிளான் பண்ணிட்டு தான் சிவில் ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சப்போஸ் இதுதான் உங்கள் மெயின் என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா என்ட்ரி ஆனோடனே டிவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக என்ட்ரி ஆனோடனே சோஃபா இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரியாக இருக்கும், இதுதான் ஹால்னா இங்கே தான் டிவி போட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே தான் சோஃபா இருக்கும். அப்போ என்ட்ரியே சோஃபாவை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக எது எங்கெங்கே வரணுன்ற ஃபர்னிச்சர் லேஅவுட் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சோஃபா இங்கே இருக்கும்போது ப்ரைவசியாக இருக்கும். இதோட பெட்டர் ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாயிட்டு லிவிங் ரூமுக்கு வர மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும். இப்போ ஒரு பெட்ரூமோட லேஅவுட் பார்க்கலாம். இதான் பெட்ரூம்க்கு என்ட்ரினா என்ட்ரிக்கு நேராக நம்ம கட்டில் போட்டிருந்தோன்னா ப்ரைவசியே இருக்காது. ஸோ நம்ம என்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக நம்ம கட்டில் போடும்போது ப்ரைவசியாக இருக்கும். அதே மாதிரி விண்டோவில் எங்கே பிளான் பண்ணணும் நம்ம முன்னாடியே யோசிச்சாதான் கட்டில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ரூமுக்கு 2 விண்டோ இருந்தால் தான் கிராஸ் வென்டிலேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கட்டிலுக்கு மேலே விண்டோ வர மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த ஃபர்னிச்சர் லேஅவுட்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். வார்ட்ரோப் எங்கே வந்தால் விண்டோ இங்கே இருந்தால் தான் வார்ட்ரோப் இங்கே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதே மாதிரி பாத்ரூமோட என்ட்ரி எப்படி இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணுமா இந்த பக்கம் இருக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிவிட்டு பிளானில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் ஃபர்தர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வீடு பிளான் பண்ணும்போதோ இல்லை இன்டீரியர் எலிவேஷன் அதெல்லாம் பிளான் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக மினிமலாக ஃபங்க்ஷனலாக பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு N2ல் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பயங்கரமாக ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் பண்ணிடுவாங்க. ஆனால் இயர்ஸ் போக போக அந்த ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வருஷம் ஆனோடனே ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்மளுக்கு பிடிக்கும். ரொம்ப
மாடர்னாக இருக்கிறத விட. ஏன்னா இப்போ நிறைய டிசைனர்ஸ் வந்து பயங்கர ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வந்து வீடை டிசைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய பேரை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நான் நேராக பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக மினிமலாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த செலவுகள்லாம் வந்து நம்ம குறைக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அன்னெசரி திங்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு இன்டீரியர்ஸில், கிச்சனில், ஹோம் டிசைனிங்கில் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு சின்ன வீடு வந்து பெரிய வீடாக தெரியணும், சின்ன இடம் தான் இருக்குது ஆனால் பெரிய வீடாக காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடுவில் பார்ட்டிஷன் பண்ணி செவுரு போடாமல் நீங்கள் லிவிங், டைனிங், கிச்சன் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பார்ட்டிஷன் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் கிச்சன், டைனிங் அந்த மாதிரி ஓப்பனாக சேர்த்து பண்ணிங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருக்கும். சில பேருக்கு ஓப்பன் கிச்சன் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ரொம்ப ப்ரைவசியாக இருக்கணும், நிறைய கெஸ்ட் வருவாங்க, நீட்டாக வச்சுக்க முடியாது அடிக்கடி அப்படின்னா நீங்கள் க்ளோஸ்டு கிச்சன் போகலாம். இல்லை உங்களுக்கு வீடு பார்க்க பெருசாக இருக்கணும், நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓப்பன் கிச்சன் போகலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வீடு கட்டாதீங்க. உங்களுக்கு ரியலாக அந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஃபங்க்ஷனலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா மட்டும் அந்த ஐடியா எடுத்துக்கோங்க. மற்றபடி இதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ, நம்மளுக்கு எது ஃபங்க்ஷனலாக சிம்பிளாக இருக்குமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு மாயை தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 20s to 30s ஏஜில் இருக்கிறவங்க வீடு கட்டும்போது இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னாக கட்டுறாங்க. பட் ஆனால் அது ஃபங்க்ஷனலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி ஒரு மெச்சூர்டாக யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனலாக, சிம்பிளாக, ஃப்யூச்சரிஸ்டிக்காக எப்படி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கும் ஏஜ் ஆகும்போது இந்த வீடை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத யோசிச்சும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃபேன்சி இன்டீரியர்ஸ், கிச்சனில் ஃபேன்சி இன்டீரியர்ஸ்லாம் வந்து எதெல்லாம் தேவைப்படாது, வீட்டில் இருக்கிற ஃபேன்சி இன்டீரியர்ஸு இல்லை பிளானிங்கில் எதெல்லாம் வந்து நம்ம காஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவோட எண்டில் லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வீடு பிளான் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஏன்னா நான் அதில் பாடி ஜெட் வேணாம், பாத் டப் வேணாம், ஃபேன்சி இன்டீரியர்ஸ் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திருப்பி சொன்னேன்னா ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன் கடைசியாக. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.